கர்த்தரும் மகிமை நிறைந்த ராஜனமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரையும் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் 92 அதனுடைய 13வது வசனம். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆம், இங்கே 2 காரியம் கவனிக்க வேண்டும். ஒன்று, தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள். 2, அவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். நாட்டப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள். இதுதான் இந்த வசனத்தினுடைய கருப்பொருள். எங்கே நாட்டப்பட வேண்டும் என்கிற கேள்விக்கு சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். அவர்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படி என்றால், அவர்கள் செழிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நாம் இன்றைக்கு நம்முடைய உறுதியான அசையாத நிலைப்பாடு என்ன? தேவனுடைய சமூகம் என்பது அல்லது தேவனுடைய ஆலயம் என்பது, ஆராதனை என்பது, ஜெபங்கள் என்பது நம்முடைய வாழ்வின் எந்த பகுதியிலே நாம் வைத்திருக்கிறோம்? தேவனுடைய ஆலயம், தேவ சமூகம் என்னுடைய வாழ்வில் பிரிக்க முடியாத இடம் என்கிற உறுதியான நிலைப்பாடு வருமென்றால், எந்த சூழ்நிலையும் தேவனுடைய சமூகம் அல்லது ஆராதனை நின்றோ ஜெப நேரங்களில் நின்றோ என்னை பிரித்துவிட முடியாது என்று யாதொரு தேவ பிள்ளை உறுதியாக தங்களை உறுதிப்படுத்தி கொண்டு கிறிஸ்துவில் காணப்படுகிறார்களோ அவர்கள்தான் நாட்டப்பட்டவர்கள். ஏதோ ஒரு தேவைக்காக மாத்திரம் தேவாலயத்தை தேடுவதல்ல, ஏதோ ஒரு காலத்தில் மட்டும் தேவனுடைய ஆலயத்தை தேடுவதல்ல, தேவனுடைய ஆலயத்தை தினமும் வாஞ்சித்து தேடி தேவ சமூகத்தில் நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம் நாட்டப்பட்டிருக்கிறதை சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய நாமத்தினால் அப்படிப்பட்டவர்கள் தான் செழித்திருப்பார்கள். நம்ம எல்லோருக்கும் தெரியும், நாம் ஒரு செடியை வளர்த்தினால் அது ஒரே இடத்தில் வைத்து அதற்கு உரம் போட்டு நீர் ஊற்றி அதை பராமரித்தால் மட்டுமே அது வளர்ந்து நல்ல பலனை கொடுக்க முடியும். அது நல்ல நிலத்தில் வேர் பற்றி செழித்து பலன் கொடுக்கிற ஒரு மரமாய் செடியாய் மாற முடியும். ஆண்டவருடைய சமூகத்தில் ஏதோ ஒரு வரத்தும் போக்குமாய் இருக்கிற நிலையல்ல, ஏதோ ஒரு விஷயத்திற்காக தேவனுடைய ஆலயத்தை கிட்டி சேருகிறவளாய் இராதபடி நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு நிலைகளிலும் முக்கியமான இடம், முதலிடம் தேவ சமூகத்திற்கு நாம் கொடுப்போம், தேவாலயத்திற்கு கொடுப்போம். அங்கே நாட்டப்பட்டவர்களாய் இருப்போம். தேவனையும் தேவ சமூகத்தை விட்டும் என்னை ஒருவராலும் ஒன்றும் பிரிக்க முடியாது என்கிற உறுதிப்பாட்டில் இருப்போம். பலவிதமான நெருக்கடிகள் வரும்பொழுது, வியாதிகள் விக்கனங்கள் வரும்பொழுது, ஆபத்துக்கள் மோசங்கள் வரும்பொழுது தேவாலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தான் சேதமடையாதபடி செழித்திருக்க கர்த்தர் கிருபையை கொடுக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்வின் நிலை என்ன? தேவனோடும் அவர் நமக்கு ஆராதிக்க கொடுத்திருக்கிற தேவாலயத்தோடும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கிறது? நாம் ஏதோ ஒரு பிரச்சனைக்காக மாத்திரம் தேவனுடைய ஆலயத்திற்கு செல்லுவர்களாக இருக்கிறோமா? இல்லை. நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தேவ சமூகத்தை அலங்கரித்து தேவனுடைய ஆலயத்தை வாஞ்சிக்கிறோமா? அப்படிப்பட்ட வாஞ்சியுடைய நபர்கள் தான் எந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தர் அந்த சூழ்நிலைகளை மாற்றி வாழ்வின் நிலைகளில் இருக்கிற வறட்சிகள், தோல்விகள், ஏமாற்றங்கள் எல்லாவற்றையும் மாற்றி செழித்திருக்க பண்ணுவார். இன்றைக்கு இந்த வசனத்தின்படி தேவாலயத்திலே உறுதியான ஒரு நபராக, உறுதியாக்கப்பட்ட நபராக, எந்த சூழ்நிலைகளிலும் மழையோ வெயிலோ பகலோ இரவோ நான் தேவனுடைய ஆலயத்திலே செல்ல வேண்டும், தேவாலயத்திலே காத்திருக்க வேண்டும், ஆராதனைகளிலே ஜெபங்களிலே பங்கெடுக்க வேண்டும் என்கிற உறுதியோடு நம்முடைய வாழ்வை தொடருவோம் என்றால் இப்பொழுது இருக்கிற எல்லா
வறட்சிகள் நீங்கி, எல்லா ஏமாற்றங்கள் நீங்கி, எல்லா தோல்விகளும் வீண் நஷ்டங்களும் நீங்கி மறுபடியும் செழித்திருக்க கர்த்தர் உதவி செய்வார். ஆமேன், ஆமேன். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டிருக்கிற அத்தனை பேருக்கும் தேவனுடைய ஆலயத்தோடும் தேவ சமூகத்தோடும் உள்ள தொடர்பில் உறுதியாயிருக்க உதவி செய்யும். அவர்கள் எல்லா விஷயத்திலும் செழித்திருக்க கர்த்தர் கிருபை பாராட்டும். அப்படி நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.